வண்டி டியூவை கட்டி எடுத்துன்னு போ. நாங்களே சரிக்கிட்ட வேலை தான் செய்யறோம். எங்களுக்கும் நிலைமை தான். ஒழுங்கா கட்டினா நாங்க என்ன வண்டி எடுக்க போறோம்? இந்த ஒரு தடவை விட்டுருங்க. செயின் போடுற காசு வண்டி டியூ கட்டிருக்கலாம்ல. ஏதோ ஃபிகரை உசார் பண்றதுக்கு கவரிங்ல வாங்கி போட்டுனா நீ ப்ளீஸ். நான் இந்த வண்டி மட்டும் குத்துறேன். இந்த வண்டியில என்ன யாரும் மதி கூட மாட்டாங்கண்ணா. ஆல்ரெடி நீங்க 4 மாசம் டியூ கட்டலப்பா, அப்புறமா எப்படி கட்டுவ? நான் சத்தியமா நான் அடுத்த மாசம் எல்லா காசையும் சேர்த்து குத்துறேன். நான் இந்த ஒரு தடவை மட்டும் என்ன விட்டுருங்கண்ணா ப்ளீஸ். நான் இந்த ஒரு தடவை மட்டும் வண்டி கொடுங்க. நான் எப்படியாச்சும் ரேப்பிடோ ஓட்டி நான் எதனா பாத்துக்கிறேன். எங்க அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லைண்ணா. ப்ளீஸ் நான் போகாதீங்கண்ணா. ஆமா இதான் மாமா கதை குத்துன்னு சுத்தின்னு இருப்பானுங்க. நீ வண்டி எடு மாமா, போலாம் நம்ம. மச்சான் இவனை பார்த்தா கதை கொடுக்குற மாதிரி தெரியல. குத்துருவாரு அடுத்த மாசம் கண்டிப்பா. கண்டிப்பா சத்தியமா குத்துருவோம். எங்க அம்மா மேல சத்தியமா கண்டிப்பா குத்துருவோண்ணா. சரி வண்டி எடுத்துன்னு போடா. நான் ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஆமா வேலை பண்ணுகிறேன். சீட்டு எதுக்குன்னா நம்ம ஒரு மாதிரி பேசினா வேலை விட்டு உடனேண்ணா தொழில பாவம் புண்ணியம் எல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. நீ சொல்றது கட்டுதான் மச்சான். நம்ம தொழில பாவம் புண்ணியம்னா பார்க்க கூடாது. ஆனா இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க பாவம் புண்ணியம் பார்க்கல நாளைக்கு